ஸ்ரீ சனீஸ்வரா சுவாமி. இது சோமநாதபுராலாம் இருக்கும். இங்கே ஒரு கோவில் இருக்கான், சனீஸ்வரா சுவாமி, குபேர சுவாமி, சக்கர சமேத ஸ்ரீ சக்தி துர்கா பரமேஸ்வரி அம்மா, ராமலிங்கேஸ்வர சுவாமி வேட்டு டெம்பிள். இங்கே வந்து இதில் போனால் 0.3 கிலோமீட்டராக வேட்டு டெம்பிள் அண்ட் காவேரி ரிவர். நாங்கள் இதுக்கு தான் போகிறோம். அழகாக வீடு பாருங்கள், ஓடு டைல்ஸ் வச்சு பார்க்க நல்லா இருக்கு பாருங்க. இங்கே கேசவநாராயண சுவாமி டெம்பிளை பார்த்தாச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு சனீஸ்வர டெம்பிள், ராமலிங்கேஸ்வர டெம்பிள், நரசிம்மபுரா எல்லாம் இருக்காங்க. காவேரி ஒட்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் வி ஹாவ் டு வாக். அதுதான் போகிறோம். பேக் வாட்டர் கேனல் தண்ணி வருது பாருங்கள், அழகா. அங்கே தாங்க நம்ம பார்த்த இடம் சென்னகேஸ்வர பெருமாள் சுவாமி டெம்பிள். சுவாமி நல்லா ரூரல் பேக்ரவுண்டில் வந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள், காவேரி பாயிற இடம். இதுக்கு மேலே என்ன வேணும்? செம்மண் நிலம் பாருங்கள், செம்மண் நிலம். எம்சாண்ட் வேர்ல்டில் காவேரி, பிஆர் இன் எம்சாண்ட் வேர்ல்டு. பில்டிங் ஆகட்டும் எதுன்னு ஆகட்டும், இங்கே பாருங்கள் செம்மண் நிலம். இப்போ அந்த தேவஸ்தானத்துக்கு தான் போயின்ட்டுருக்கோம் நாங்கள். மாடு, பசு மாடு எல்லாம் இருக்க, காவேரி பாய. வேறு என்ன வேணுங்க பாருங்கள். நடுவில் மட்டும் நெல்லுக்கு போட்டிருக்காங்க, அதை நாற்று நடுவாங்க. ஆஹா, அருமையான இடம். சோமநாதபுரா, கர்நாடகா. அடுத்தது தலைவர் வரிசை எங்களை வரவேற்கிறார். நல்ல வேலை பார்க்குறார். காவேரி ரொம்ப கோபமாக பார்க்குறார், ரொம்ப பார்க்குறார். ஸோ இங்கே தாங்க கோவிலுக்கு, இந்த கோவிலுக்கு தான் நம்ம வரோம். ஆஹா, எப்படிலாம் வரோம் பாருங்கள். வழியே தான் கோவிலுக்கு, அந்த கோவிலுக்கு தான் வரோம் நாங்கள். 1 கிலோமீட்டருக்கு தள்ளி பேசினா கூட we will be able to hear. Pin drop silence is there. பாருங்கள், பேசிட்டு வருது, we are able to hear. அப்பா, தென்னந்தோப்பு பாருங்கள், தென்னந்தோப்பு. அது தேக்கு மரமாக என்னன்னு தெரியல. இதில் இப்படி இறங்கணும், பார்த்து இறங்கி இந்த கோவிலுக்கு வரோம். கோவிலுக்கு நாங்கள் ஒருத்தர் தான் போவோம்னு நினைக்கிறேன், வேறு யாரும் வரல. ஆனால் நாங்கள் போவோம். தென்னந்தோப்பு பாருங்கள். ஆஹா, அருமையான அட்மாஸ்பியருங்க. நல்லா இருக்கு. பேக் வாட்டர் தண்ணி பாருங்கள், அழகாக காவேரி தண்ணி வரப்புக்கு போயிடுது. எப்படி அழகாக. இப்போ வந்து நம்ம அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சிவன் இருக்கார், சனீஸ்வரன் இருக்கார், எல்லாம் கோவிலை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வரப்பில் தண்ணி போகுது பாருங்கள் உள்ள. எப்படி சனீஸ்வரர் சைடில் தான் பார்க்கணுங்க. இதோ சனீஸ்வரர் இருக்குது, காக்கா இருக்குது பாருங்கள். சனீஸ்வரர், ஒரு சாமி இருக்குது, உக்கிரகம். அப்பா, சோமநாதபுரம் பக்கத்திலேயே இருக்குது. நந்தி பகவான், அங்கே நவகிரகங்கள் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. நந்தி பகவான், உக்ர நரசிம்மன் பார்க்கலாம் நீங்கள்.
விநாயகர் அழகாக இருக்கார். முஷிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாத நமஸ்தே. அங்கே சிவன், துர்கா பரமேஸ்வரி. ஆஹா, மேரு ಇಷ್ಟ, ಮೇರು ಇಷ್ಟ. முன்னாடி சக்கரை இருக்கு. ಹೌದಮ್ಮ, சக்கரை முன்னாடி. முன்னாடி மேரு. துர்கா தேவி சரணம், ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பறந்தோடும், வையம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும், கர்ம வினைகளும் நீங்கும், சர்வ வல்லமை கூடும். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். பொற்பதங்கள் 18 நம் சுற்றும் பகை விளக்கும், நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் கொண்டவளே, ஆளை முகத்தவள் பெரியவளே, 1000 நாமங்கள் சொல்பவளே, பார்ப்போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, சுர்கா தேவி சரணம். ಬಲಗಡೆ ಅಭಯಸ್ಥ ಸ್ವಾಮಿ ಕಮಲದ ಮೇಲೆ ಪದ್ಮಾಸನೆ ಹಾಕೊಂಡಿರೋದು, ನಾವು ಬಟವಸ್ಕೊಂಡಿದೀನಿ. ಪದ್ಮಾಸನೆ ಹಾಕೊಂಡು ಕೂತಿರೋದು குபேர சுவாமி. ಹೌದು. கம்பம் கோடி புண்ணியம். பாருங்க, சிவார், அப்புறம் உக்கர நரசிம்மன், சனீஸ்வரர் அங்கே இருக்கார், சிவன் இருக்கார், இங்கே துர்கா இருக்கா, அப்படி ಸುದರ್ಶನ ಹೋಮ ಒಂದು 500 ಜನ எல்லாமே இருக்கு. இது வந்து ஆஞ்சநேயர் இருக்கார், அங்கே துர்கை அம்மன், இங்கே சனி பகவான். இது வந்து நாங்கள் உட்காந்துருக்குது குபேரர் உட்காந்துருக்கோம். நவகிரகங்கள் அந்த பக்கம் இருக்குது. அந்த துர்காதேவிக்கு அந்த பக்கம் இருக்கிறது சிவன். ராமர் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இங்கே நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்தது. இது வந்து சோமநாதபுரா. நம்ம அந்த கோவில் சன்னகேஸ்வர பெருமாள் சுவாமி பார்க்க வரும்போது அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் அந்த பேங்க்ஸ் ஆஃப் காவேரி இஸ் டெம்பிள் இஸ் தேர். கிராமப்புறம்னா தான் கிராமப்புறம், வயல்வெளி நடுவில் எல்லாம் அக்ரிகல்ச்சரல் லேண்டு. இங்கே வந்து இந்த சுவாமி இருக்கார். இங்கே பாருங்க அழகா. தண்ணி வருதுங்க. காவேரி பக்கத்தில் தான் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் கெட்டிங் லேட்டு. இங்கே தான் இந்த சைட்டில் தான் இருக்குது. பாருங்கள் காவேரி தண்ணி வருது பாருங்கள். சின்ன வயசில் பார்த்தது இதெல்லாம், வரப்பில் தண்ணி வருதெல்லாம். நேராக காவேரி ஆற்றுலேருந்து தண்ணி வருது பாருங்கள். தி என்டையர் ஏரியா இஸ் ஆஹா. நல்லா இருக்குங்க. காவேரி வாட்டர் தண்ணி வருதில்ல, அதை வந்து இந்த வரப்பக்கம் விடணும். அங்கே பாருங்கள் வெட்டி விட்டாங்க பாருங்கள் லைட்டாக. அது அப்படியே இந்த பக்கம் வரும். அதோ அங்கே நெல் ஸ்ப்ரவுட்டிங் பண்ணியாச்சு. அதை தான் இப்படி வரிசையாக நடுவாங்க. இப்போ இந்த இடத்துக்கு தண்ணி வரணுன்னா அங்கே தண்ணி ரொப்பிட்டு இங்கே வரப்ப தோண்டி விட்டால் தண்ணி நேராக இங்கே வந்துடும். இந்த வயலும் இப்போ ஃபுல்லாகிடும். இப்போ இந்த வயல் ஃபுல்லானால் அடுத்த வயலுக்கு அங்கே வரப்போ தள்ளி விடுவாங்க. எல்லாம் காவேரி பாசனங்க எல்லாமே. இங்கே மழையும் இருக்குது, ஆனால் மெயினாக காவேரி பாசனம். செவந்தி பூ எல்லாம் அழகாக, சாமந்தி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. துளசி, ஒரு வீட்டு முன்னாடியே துளசியை வச்சு அழகாக அதுக்குன்னு ஒரு இடம் விட்டு, ஆஹா நல்லா இருக்குங்க ஏரியா.
இந்த வீடு அழகாக அந்த வீடு பாருங்கள், கலராக வச்சு. இங்கே பாருங்கள், துளசிக்கு தனியாக துளசி செடி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்கும்.